ஹலோங்க, எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம லவ் ரெட்டி அப்படின்ற ஒரு வித்தியாசமான கதையை தான் பார்க்க போறோம். இங்க கவர்மெண்ட் வேலை பார்க்குற நம்ம ஹீரோயின் தினந்தோறும் ஒரு பேருந்துல போயிட்டு வராங்க. அரை மணி நேரம் பயணிக்கிற அவங்க அந்த பேருந்துல ஒவ்வொரு நாளும் துன்பத்தை அனுபவிக்கிறாங்க. எப்போ அவங்க அந்த பேருந்துல ஏறினாலும் அவங்கள அங்க தப்பா பாக்குறதுக்குனே ஒரு 4 பசங்க 5 பசங்க காலேஜ் பேக மாட்டிக்கிட்டு வந்துருவாங்க. இத ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற அந்த பொண்ணு ஒரு நாள் அதே பஸ்ல ஒரு நல்ல மனுஷனை சந்திக்கிறாங்க. அவன் யாரு, அதுக்கப்புறம் அவனோட காதல் வந்ததா இல்லையா, அவங்களோட பயணம் எங்க போய் முடிஞ்சதுன்ற ஒரு வித்தியாசமான கதையை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஹைதராபாத்ல இருக்கிற ஒரு தியேட்டர்ல இந்த படத்தை போட்டிருக்காங்க. படம் முடிஞ்சதும் படத்துல நடிச்சவங்க எல்லாம் முன்னாடி வந்து நின்னு இருக்காங்க. படம் பார்த்த ஒரு பெண்மணி பயங்கரமா கோவப்பட்டு இந்த ஹீரோயினுடைய அப்பா ரோல் பண்ணவரை அந்த தியேட்டர்லயே வச்சு உண்மையாலேயே அடிச்சிருக்காங்க. அவருமே நான் சும்மாதாமா நடிச்சேன், படத்துல காமிச்சதெல்லாம் நடிப்பு தான் எவ்வளவு சொன்னாலும் அந்த பெண்மணி கேட்கிற மாதிரியே தெரியலைங்க. அப்படி ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தின படம் தான் இது. அப்படி ஹீரோயினுடைய அப்பா இந்த படத்துல என்ன பண்ணிருப்பாரு, அப்படி அவங்க பண்ண நடுங்க வைக்கிற விஷயங்கள்ல என்னன்றதையும் இந்த கதையில பாத்துருவோம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணீங்கன்னா அது எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும். பை தி வே, நான் கவின், நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை. ஹைதராபாத்ல இருக்கிற ஒரு கிராமத்தை காமிக்கிறாங்க. அந்த கிராமத்துல இருந்து டவுனுக்கு போனோம்னா பெரும்பாலும் பஸ்ல தாங்க எல்லாரும் போவாங்க. அப்படிப்பட்ட பஸ்ல நம்ம ஹீரோவும் கையில கொஞ்சம் ரத்த கரையோர அழுதுகிட்டே வந்துகிட்டு இருக்க. அப்பதான் நம்ம ஹீரோவோட வாழ்க்கையில என்ன நடந்ததுன்ற மாதிரி காட்டுறாங்க. சில மாசங்களுக்கு முன்னாடி நம்ம ஹீரோக்கு 30 வயசாகியும் இன்னும் திருமணம் ஆகாதனால அவருக்கு ஒரு பெரிய குடும்பம் இருக்கோங்க. அந்த குடும்பத்தோட ஒரு பொண்ணு பாக்குறதுக்கும் வராரு. குடும்பத்துல இருக்கிறவங்களா இந்த பொண்ணையாச்சு நம்ம பையன் ஓகே சொல்லி ஆகணும் அப்படின்ற ஒரு வேண்டுதலோட ஒரு வேன்ல வந்து பொண்ணு வீட்டுல இறங்க. அந்த வேன்காரரு வண்டியை திருப்பி நிப்பாட்டுறதுக்குள்ள பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லி நம்ம ஹீரோ வண்டியில ஏறி உக்காந்துக்கிறாரு. என்ன காரணம் கேட்டதுக்கு போட்டோல காமிக்கும் போதும் அந்த பொண்ணு இப்படி இருந்தா, நேர்ல காமிக்கும் போதும் அந்த பொண்ணு கருப்பா இருக்கா, அதனால எனக்கு பிடிக்கல, எனக்குன்னு ஒரு தேவதை வருவா, அவளதான் நான் கட்டிப்பேன்ற மாதிரி விடாப்பிடியா சொல்றாரு. இப்படிப்பட்ட நபருடைய பேரு தான் நாராயணன். நம்ம ஹீரோக்கு ஒரு பெரிய குடும்பம் சொன்ன பாத்தீங்களா, அப்படி அவர் வீட்லயே அவருடைய அக்கா தங்கச்சி கசின்ஸ்னு சொல்லி எல்லாரோடையும் தான் அவர் வாழ்வாரு. ஹீரோக்கு ஒரு சொந்த தம்பி இருப்பாங்க. அப்புறம் அப்பா அம்மா இவங்க எல்லாரும் இப்போ பொண்ணு பார்த்துட்டு வர வழியில அவங்க குலதெய்வ கோயிலுக்கும் போயிருக்க. அம்மாவும் அப்பாவும் சீக்கிரமா என் பையனுக்கு திருமணம் ஆகணும் அப்படின்ற மாதிரி தேங்காவெல்லாம் உடைக்கிறாங்க. அப்பதான் அந்த இடத்துல ஹீரோவுடைய தம்பி கொஞ்சம் கோவமா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவங்க அம்மாவும் என்ன ஏதுன்னு கேட்கும் போதோ அவன் உடனே இந்த இடத்துல தன்னுடைய அண்ணனை போட்டு பயங்கரமா கத்துறான். ஏண்டா நாராயணன், உனக்கு 30 வயசு ஆகுது, இன்னும் ஒரு பொண்ணு கூட பிடிக்கலன்னு சொல்லி பொண்ணு பாக்குற வீட்டுல இருந்து வந்துகிட்டு இருக்க. உனக்கு பின்னாடி நான் இருக்கிறது உனக்கு தெரியலையா? சீக்கிரமா நீ கல்யாணம் பண்ணாதானே என்னாலையும் பண்ண முடியும். இன்னும் எவ்வளவு நாள் தான் எங்களை அலக்கடிக்க போறன்ற மாதிரி கண்டபடி திட்டுறாரு. இதுல நம்ம நாராயணனுக்கும் பயங்கர கோவம் வருதுங்க. பிடிக்காத பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்க சொன்னா என்னால எப்படி பண்ணிக்க முடியும்? உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னா நீ போய் பண்ணிக்கோ, ஒன்னு நான் வற்புறுத்தலன்ற மாதிரியும் தம்பி கிட்ட சொல்ல. இப்ப கட் பண்ணா ஹீரோ ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ற மாதிரியும் காட்டுறாங்க. அவருடைய கம்பெனி டவுன்ல இருக்கும். அப்படி டவுனுக்கு போயிட்டு அவங்க ஊருக்கு பஸ்ல வந்துட்டு இருக்கும் போதோ பயங்கரமா மழை பெய்ய அந்த மழையில ஒரு அழகான பொண்ணை பாக்குறாரு. அந்த பொண்ணு தாங்க நம்ம ஹீரோயின். பார்த்த உடனே அந்த பொண்ணை நம்ம ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சு போக அந்த மயக்கத்திலேயே தன்னோட வீட்டுக்கு வராரு. இப்ப அவங்க வீட்லயும் ஹீரோக்கு புதுசா ஒரு பொண்ணு பாக்குறதுக்கும் ஏற்பாடுகள் பண்ணிருக்க. அங்க வர பொண்ணு யாரு தெரியுமா? இவர் பஸ்ல பாத்துருப்பாரு நம்ம ஹீரோயின், அவங்க தாங்க. அதை பார்த்ததும் ஹீரோ இன்னும் சந்தோஷத்துல ஆட, பொண்ணு பார்க்க வந்த இடம்னு கூட பார்க்காம கத்தை விட்டு ஆடி பாடி அந்த பொண்ணு கிட்டையும் சம்மதத்தை தெரிவிச்சுட்டு தான் வீடும் திரும்புறாரு. அப்பதான் நம்ம ஹீரோ அங்க ஆடி பாடினதெல்லாம் ஒரு போட்டோ மாதிரி எடுத்திருக்க. வீட்டுக்கு வந்ததும் நம்ம ஹீரோக்கு அந்த போட்டோவெல்லாம் அவங்க கசின்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. என்ன இது, பக்கத்துல வேற ஏதோ பொண்ணு நின்று இருக்கு. ஆமா, இந்த பொண்ணு தானே உனக்கு பார்த்த பொண்ணு. எது இந்த பொண்ணு தான் பாத்தீங்களா? ஐயோ, நான் கற்பனையில நான் பஸ்ல பார்த்த பொண்ணு மாதிரியே அவ இருக்கான்ற மாதிரி நினைச்சுக்கிட்டேனே. இந்த பொண்ணு எல்லாம் எனக்கு வேணான்ற மாதிரியும் சொல்ல அவங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு இப்போ ஒரு வெடிகுண்டே பாயிற மாதிரி ஆகுதுங்க. முக்கியமா ஹீரோவுடைய தம்பி பயங்கர எரிச்சல் அடைகிறாரு. அப்பதான் ஹீரோ உண்மையாலேயே அங்க பார்த்துட்டு வந்த பொண்ணுமே இவருக்கு கால் பண்றாங்க. நீ எப்படி என்ன பார்த்த உடனே லவ் பண்ணியோ அப்படி நானும் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், சீக்கிரமா நம்ம கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல. அப்பதான் ஹீரோவுமே நான் பஸ்ல ஒரு பொண்ணு பார்த்தேன், அவளோட மயக்கத்திலேயே உன்னை பார்க்க வந்ததுனால அவள மாதிரியே நீ இருந்த, அதனாலதான் உன்னை பிடிச்சிருக்கிற மாதிரி டான்ஸ் ஆடின, அப்படி ஆடினதுக்கு சாரி, எனக்கு உன்னை பிடிக்கல, எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும்ன்ற மாதிரியும் போனை வைக்க ஹீரோக்கு இப்படி பேசுறதெல்லாம் அவங்க குடும்பத்துல இருக்கிற அவங்க கசின்ஸ் அக்கா தங்கச்சிங்க அப்பா அம்மா எல்லாம் கேக்குறாங்க. பரவாயில்லையே, நம்ம பையன் நாராயணனுக்கும் ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணு யாரு என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போதோ நானே நேத்து தான் பார்த்தேன், நாளையில இருந்து அதே பஸ்ல போய் அந்த பொண்ணை என் வலையில விழ வச்சு உங்க முன்னாடி கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்ப அடுத்த நாள் அவரோட பைக்கை எடுத்துக்கிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கும் வராரு. அப்படி பஸ் ஸ்டாண்ட் ஓரத்துல பைக்கை விட்டுட்டு பஸ் ஸ்டாண்ட்லயும் வெயிட் பண்ண. அப்பதான் முதல் வாட்டி நம்ம ஹீரோயின் ஹீரோவை திரும்பி பாக்குறாங்க. ஹீரோ பஸ்ல இருக்கும் போதோ ஒரு ஹெட்போனை போட்டுக்கிட்டு அவங்க தங்கச்சிங்க கூட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. டேய் அண்ணா, உடனே போய் பேசிடுறா அப்படின்ற மாதிரி பேச சொல்ல ஹீரோவும் கொஞ்சம் முன்னாடி போக அப்பதான் அதே பஸ்ல ஒரு 4 இளைஞர்கள்
இளைஞர்கள் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது அவருக்கு தெரியுதுங்க. அதுல ஒருத்தன் அந்த பொண்ணு முன்னாடி நின்னுகிட்டு டெய்லி இந்த பொண்ணை இப்படி பாத்துக்கிட்டே இருந்தா என்ன பிரயோஜனம், அந்த பொண்ணு பக்கத்துல ஒரு சீட்டு இருக்கு, அந்த சீட்ல நான் உட்கார போறேன்னு அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல, பின்னாடி இருக்கிறவனும் அந்த சீட்ல நான் தான் உட்காருவேன்னு சொல்ல, இப்ப ரெண்டு பேருமே ஹீரோயின் பக்கத்துல உட்காரத்துக்கும் முண்டி அடிச்சுக்க. அப்பதான் ஹீரோ பயங்கர கோவப்பட்டு தன்னோட கையை எடுத்து அந்த பஸ் மேலேயே குத்துறாரு. அந்த நேரத்துல டிரைவரும் பிரேக் போட அந்த பொண்ணு பக்கத்துல ரெண்டு பேரும் உட்கார போனானுங்கல்ல, அவனுங்க தெரியாம அடிச்ச பிரேக்ல அவனுங்க ரெண்டு பேரும் முத்தா குத்துக்கிறானுங்க. இந்த காரியத்தை பார்த்து பஸ்ஸே சிரிக்குதுங்க. இதுல ஹீரோயினுக்கும் நம்ம ஹீரோ மேல ஒரு சின்ன மரியாதை வருது. இப்போ அவங்களும் பஸ்ல நம்ம ஹீரோவையே பார்த்துட்டு இறங்கலான்னு போறப்போ உங்க பேர் நாராயணன் தானன்ற மாதிரி கேக்குறாங்க. ஆக்சுவலி என்னுடைய பேரு திவ்யா, உங்களுக்கு வயசு 30, பல பொண்ணுங்க பார்த்தும் திருமணம் ஆகல, இப்ப லேட்டஸ்டா ஒரு பொண்ணு பார்த்துட்டு வந்தீங்கல்ல. ஆனா ஆமாங்க, எப்படிங்க எல்லாமே கரெக்டா சொல்றீங்க? ஆக்சுவலி லாஸ்டா பார்த்த பொண்ணு என்னுடைய ஃப்ரெண்டு, அவ பேர் ஐஸ்வர்யா. ஏங்க என் ஃப்ரெண்ட வேணான்னு சொன்னீங்க? அன்னைக்கு நீங்க பொண்ணு பார்க்க வரப்போ அந்த இடத்துல நான் கூட இருந்தேன். என் ஃப்ரெண்டு பல கனவுகளோட அவளை பார்த்து நீங்க டான்ஸ் தான் ஆடும் போதோ பிடிச்சிருக்குன்னு உங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அப்படிப்பட்ட பொண்ணை மிஸ் பண்ணாதீங்கன்னு சொல்ல, ஆனா ஹீரோவோ ஐயன்ற மாதிரியும் அந்த பொண்ணு பாக்குறதுக்கு எப்படி இருக்கான்ற மாதிரியும் ஒரு மாதிரி உருவ கேலி பண்றாருங்க. ஒரு நிமிஷம், என்னதான் இந்த படத்துல ஹீரோ ஒரு பொண்ணு தான் அழகா தான் இருக்கணும், கருப்பா இருக்க பொண்ணை பிடிக்கல, குண்டா இருக்க பொண்ணை பிடிக்கலன்ற மாதிரி உருவ கேலி பண்ணாலும் அதுக்கு நம்ம எப்பவுமே ஆதரவு கொடுக்க மாட்டோம். அது கண்டனத்துக்குரிய விஷயம். நம்ம சேனலும் அதுக்காக துணை நிக்காதுன்றத ஸ்ட்ராங்கா சொல்லிக்கிட்டு இப்ப இந்த கதையில என்ன இருக்குன்றத தொடருவோம். இப்ப நம்ம ஹீரோ பஸ்ல அந்த பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்து அவருடைய செல்போன்லயும் ஒரு போட்டோ எடுத்து நைட்டு தன்னுடைய தங்கச்சிக கிட்டையும் அதெல்லாம் காட்டுறாரு. அவங்களுக்குமே அண்ணி பாக்குறதுக்கு அழகா இருக்காங்கன்ற மாதிரி சந்தோஷப்பட இப்ப ஹீரோ அடுத்த நாளும் அதே பஸ்ல வந்து ஏறாரு. மறுபடியும் அதே வயசு பசங்க அந்த 4 பேரு அங்க நின்னுகிட்டு இருக்க ஹீரோவை பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க. இப்ப அவனுங்க விசில் அடிச்சு பஸ்ஸ பிரேக் போட வச்சு நிப்பாட்டுறாங்க. அங்க ஹீரோ விழலான்னு போறாருங்க. அப்ப அங்க இருக்கிற திவ்யா ஹீரோவோட கைய பிடிச்சு அவரை விழவிடாம பாத்துக்க, என் பக்கத்துல ஒரு இடம் இருக்குல்ல, இங்க உட்காருங்கன்னு சொல்லி அப்படிதான் அவரு பக்கத்துல நம்ம நாராயணனையும் உட்கார வச்சுக்கிறாங்க. அப்பையும் தன்னுடைய ஃப்ரெண்ட் அந்த ஐஸ்வர்யா பத்தி தான் பேசுறாங்க. எங்க குண்டா இருக்கீங்கன்னு சொல்லி என் ஃப்ரெண்ட ஒதுக்குறீங்க, உங்களுக்காக அவ 10 கிலோ 4 நாள்ல குறைச்சிருக்கா, நானே அவளுக்கு போன் பண்ணி கொடுக்கறேன், பேசுங்க பேசுங்கன்னு சொல்லி அந்த போனையும் கொடுக்க ஹீரோவோ சம காண்டாகி தயவு செஞ்சு என்னை வெறுப்பேத்தாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த போனையும் புடுங்க போக இப்ப பின்னாடி நிக்கிறவருடைய பல்ப உடைச்சிடுறாருங்க. அதே வேளையில ஹீரோவுடைய தம்பியை காமிக்க, அவர் எதுக்கு அண்ணன் கல்யாணத்துக்கு அவ்வளவு துடிப்பாருனா அவரு ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அந்த பொண்ணுமே வீட்டுல வந்து பேசுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அண்ணன் கல்யாணம் முடிஞ்சதும் சீக்கிரமா பேசிடுறேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுன்ற மாதிரி அவர் காதலிக்கிட்டையும் சமாளிச்சுக்கிட்டு இருப்பாரு. இதையெல்லாம் ஹீரோவும் ஒரு கடத்துல நோட் பண்ண அப்படி ஒரு காலை பொழுதுல நம்ம நாராயணன் அவர் பஸ் ஏறலான்னு வராருங்க. ஆனா அதுக்குள்ள பஸ் கிளம்பிடுது. ஐயோ, இன்னைக்கு அந்த திவ்யாவை பார்க்க முடியாம போச்சேன்ற மாதிரி தவிக்க, அப்பதான் அங்க இருக்கிற கோயில் வாசல்ல நம்ம திவ்யா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நீ பஸ் மிஸ் பண்ண மாதிரியே நானும் பஸ் மிஸ் பண்ணிட்டேன், ஆபீஸுக்கு தானே போற, என்ன உன் பைக்ல டிராப் பண்றியான்னு கேட்க, அப்படி நம்ம ஹீரோவும் நம்ம திவ்யாவும் சேர்ந்து பைக்ல போகவும் ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளவுதாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கு நடுவுல ஒரு நல்ல நட்பு தொடருது. திவ்யாக்கு பஸ்ல எப்ப இடம் கிடைச்சாலும் பக்கத்து சீட்ல யாருன்னா உட்கார வந்தா, அவர் என் கூட வந்திருக்காரு, அவரை உட்கார வச்சுக்கிறேன்ற மாதிரி ஹீரோ முன்னாடி சொல்லுவாங்க. ஹீரோக்கும் அங்க தனி சந்தோஷம். அப்பதான் ஹீரோவுடைய ஃப்ரெண்டுமே வந்து, அதான் அந்த பொண்ணு உங்களோட ஃப்ரெண்ட் ஆயிட்டால, உடனே ப்ரப்போஸ் பண்ணிடு, ஏன்னா ஆல்ரெடி அந்த பொண்ணு பின்னாடி நிறைய பேர் சுத்துறதா சொன்னேன். பேசிக்கா பொண்ணுங்க 3 விஷயத்த மனசுல வச்சு ஒரு பையனோட பழகுவாங்க. அப்படி உன் ஆளை வச்சு பார்க்கும் போதோ ஒண்ணு அவ உன்னை ஒரு ஃப்ரெண்டா பார்க்கலாம், இல்ல ரெண்டாவது பஸ்ல நிறைய பசங்க ஃபாலோ பண்றாங்க, நீ ஒரு சேஃப்டி கார்டா இருந்து ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வரதுக்கு ஹெல்ப் பண்றன்ற மாதிரி உங்க கூட பேசலாம், மூணாவது உன்னை காதலிக்கலாம். இந்த 3த்துல என்னன்றதை நாளைக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுன்ற மாதிரியும் அடுத்த நாள் அனுப்ப ஹீரோவும் ஒரு ரோஸா வாங்கிக்கிட்டு அங்க நம்ம ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு வராருங்க. ஆனா ஹீரோயின் பக்கத்துல ஹீரோவை பொண்ணு பார்த்துட்டு போனா அந்த ஐஸ்வர்யா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுமே ஹீரோவை பார்த்துட்டு, ஏன் பேபி என்னை பார்த்தாலே அவாய்ட் பண்ற, நான் உன்னை எவ்வளவு லவ் பண்ற தெரியுமா, தோ உன்னை பார்க்கறதுக்கு தான் இந்த பஸ்ஸுக்கே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ கிட்டயும் அவங்க முட்டியெல்லாம் போட்டு ப்ரப்போஸ் பண்ண செய்யறாங்க. இப்ப அந்த பஸ்ல இருக்கிற அந்த 4 இளைஞர்களும் இதெல்லாம் பார்த்து சிரிச்சு, எதனா ஒரு பொண்ணு ஒரு பையன் கிட்ட இப்படி ப்ரப்போஸ் பண்ணி பார்த்திருக்கீங்களா, அந்த பொண்ணை இந்த பையன் ஏத்துக்க மாட்டானான்ற மாதிரிலாம் கேட்க, இப்ப பஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே அங்க பார்த்து சிரிக்க, ஹீரோவும் அங்க சுத்தி முத்தி பாக்குறாரு. அந்த கூட்டத்துல இந்த திவ்யா இருக்காங்களா ஹீரோயின், அவங்களும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவருக்கு பயங்கர கோவம் வருதுங்க. எல்லாரு கூடயே சேர்ந்து இவ்வளவு நம்மள பார்த்து சிரிக்கிறாருன்னு சொல்லி ஒரு கோவத்தோட அந்த பஸ்ஸை விட்டும் இறங்குறாரு. ஆனாலும் திவ்யாவை பார்த்து எதுக்கு இப்படி சிரிச்சன்றத கேட்கணும்னு சொல்லி அவங்க ஆபீஸ் கிட்டேயும் வர, நான் தான் அந்த ஐஸ்வர்யாவை பிடிக்கலன்னு சொல்றேன்ல, நீ எதுக்கு அவளை போன் பண்ணி இந்த பஸ்ல வேணுமுனே வர வச்ச, அது இல்லாம அவ பண்றதெல்லாம் பார்த்து சிரிக்கிற, என்ன பார்த்தா என்ன லூசு பையன் மாதிரி இருக்கான்ற மாதிரி கடுமையா பேச,
அப்பதான் ஹீரோயினும் நான் சொல்லி ஒன்னும் ஐஸ்வர்யா வரல, நீ கோச்சிக்கிறியா, கோச்சிக்கிட்டு போன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்பதான் ராத்திரி நம்ம ஹீரோக்கு அந்த ஐஸ்வர்யா கால் பண்ணி, இந்த திவ்யா பொண்ணு ரொம்ப மோசம், உன் கூட பேசுறது பழகிறதெல்லாம் பெஸ்ட் ஃப்ரெண்டானு என்கிட்டயே அவ மறைச்சிட்டா, நானே கண்டுபிடிச்சுதான் உன்னை பஸ்ல வந்து மீட் பண்ணனு சொல்ல. அப்பதான் ஹீரோக்குமே திவ்யா மேல தப்பு இல்லைன்ற மாதிரியும் தெரியுது, திவ்யாவை அவசரப்பட்டு திட்டோன்ற மாதிரியும் புரியுது. அடுத்த நாள் அதே டென்ஷனோட காலையில பஸ் ஸ்டாண்டுக்கு போகணுன்ற மாதிரி அவர் கிளம்புறாரு. வீட்டுல வேற கோயில்ல ஏதோ விசேஷம்னு சொல்லி கோயிலுக்கு கூட்டிட்டு போக அவங்க அக்கா சில வேலைகள் கொடுக்குறாங்க. அதை கூட ஹீரோ பண்ணாம அங்கிருந்து வேக வேகமா கிளம்புறாரு. ஆனா கிளம்புறப்போ அதே கோயிலுக்கு நம்ம திவ்யா அவங்க அப்பா அம்மாவோட வரத பாக்குறாரு. பார்த்ததும் அவருக்கு ஒன்னும் புரியலைங்க. இப்ப திவ்யாவோட அப்பா வேற ஹீரோவுடைய அக்கா கிட்ட வந்து பேச, இவரும் அந்த இடத்துல ஒரு பூச்செண்டை எடுத்துட்டு வந்து, அக்கா நீ ஏதோ பூ கட்டுற வேலை இருக்குன்னு சொன்னல, அதெல்லாம் பார்த்துட்டு நான் பொறுமையாவே கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவர் அந்த கோயில்லயே செட்டில் ஆயிடுறாரு. அப்பதான் அதே கோயில்ல இருக்கிற ரெட்டின்ற மாதிரி ஒருத்தர் நம்ம திவ்யாவை பாக்குறாருங்க. அவருக்கு ரொம்ப நாளாவே திவ்யா மேல ஒரு கண்ணு. அவரு தன்னோட அப்பா கிட்ட சொல்லி திவ்யா அப்பா கிட்டையும் பொண்ணு கேட்க சொல்ல, அதே வேலையில ஹீரோவும் தன்னோட குடும்பத்துக்கிட்டையும் இவதான் நான் காதலிக்கிற பொண்ணு திவ்யா, எப்படின்னா உங்க வீட்டுல பேசி அவளுக்கு என்ன திருமணம் பண்ணி வைங்கன்ற மாதிரி இவரும் ஒரு பக்கம் பொண்ணு கேட்க சொல்றாரு. ஹீரோவோட வீட்லயும் நல்ல விஷயத்த கோயில்லயே பேசி முடிச்சிடலான்னு சொல்லி பொண்ணு கேட்கலான்னு வர, ஆனா அதுக்குள்ள இந்த ரெட்டியோடைய அப்பா முந்திக்கிறாருங்க. அப்படி அவரும் திவ்யாவோட அப்பா கிட்ட வந்து பொண்ணு கேட்க, அங்க திவ்யாவோட அப்பாவுமே ரொம்ப சிம்பிளா உங்க பையனுக்கு கவர்மெண்ட் வேலை இருக்கான்னு கேக்குறாரு. அவங்களும் இல்லன்னு சொல்ல, கவர்மெண்ட் வேலை இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் என்னோட பொண்ணை கொடுப்பேன், ஏன்னா எந்த வேலை பண்ணாலும் கடைசியில ரிஸ்க் இருக்கு, கவர்மெண்ட் வேலையில தான் ரிஸ்கே இல்ல, என் பொண்ணு காலகாலத்துக்கும் சந்தோஷமா இருக்கணும், அதுக்கு கவர்மெண்ட் பையன் தான் என் பொண்ணுக்கு தேவைன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்ப, இது நம்ம ஹீரோக்கே ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்குங்க. அப்பதான் அந்த கோயில்ல அவங்க அப்பா அம்மா சாமி கும்பிட்டு இருக்கும் போதோ திவ்யா தனியா வரப்போ ஹீரோ நேத்து நடந்த விஷயத்துக்கும் மன்னிப்பு கேட்டுட்டு, என்ன உங்க அப்பா கவர்மெண்ட் வேலைலாம் எவ்வளவு பிரைஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு, நீயும் கவர்மெண்ட் வேலை தான் பாக்குற, கவர்மெண்ட் வேலை பார்த்தா பெரிய இதுவான்ற மாதிரி பேச, கவர்மெண்ட் வேலை வாங்குறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, முடிஞ்சா நீ ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கடா, அப்ப என்னன்னு புரியும்னு சொல்லிட்டு திவ்யா அங்க இருந்து போறாங்க. திவ்யா சும்மா விளையாட்டுக்கு தான் இப்படி சொல்லிருப்பாங்க. ஆனா ஹீரோ அங்க என்ன நினைச்சுக்கிறாருன்னா, திவ்யாக்கு நம்மள பிடிச்சிருக்கு, அதனாலதான் நம்மள கவர்மெண்ட் வேலை வாங்க சொல்லி அதுக்கப்புறம் பொண்ணு கேட்க அப்பா கிட்ட பேச சொல்லுவா போல இருக்குன்ற மாதிரி அவரு எப்படின்னா கவர்மெண்ட் வேலை வாங்கணும்னு நினைக்கிறாரு. அவர் ஒரு கம்பெனில ஷேரா 30 லட்சம் ரூபாய் போட்டிருப்பாருங்க. அதுல இருந்து 15 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வந்து ஒரு நபர்கிட்ட கொடுத்து, அதாவது லஞ்சம் கொடுத்து தனக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுக்கறதுக்கும் ஏற்பாடுகள் பண்ண சொல்ல, ஆனா இவரு லஞ்சம் கொடுத்த நபர் போலீஸ்ல மாட்டிக்கிறாருங்க. இதுல ஹீரோக்கு காசும் போகுது, கவர்மெண்ட் வேலையும் கிடைக்காம போகுது. இப்போ ஹீரோவுடைய வீட்டுல அவங்க அப்பா அம்மா தம்பி கசின்னு அப்படி மொத்தமா எல்லாரும் பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. நீ ஷேரா போட்டிருக்க பணம் எங்களுக்கும் தான் சொந்தம், அப்படி அந்த பொண்ணு எங்களை விட உனக்கு என்ன முக்கியமா போயிட்டா, எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கணும்னு இல்லாம நீ பாட்டு காசு எடுத்து இப்படி செலவு பண்ணிட்டு நிக்கிறியன்ற மாதிரி ஹீரோவை கழுவி ஊத்துறாங்க. ஆனா திவ்யாக்கு நம்ம ஹீரோ அவங்க சொன்ன ஒரு வார்த்தைக்காக எவ்வளவு ரிஸ்க் எடுத்த விஷயம் எல்லாம் தெரியாதுங்க. அவங்களுமே ஹீரோவை பார்க்கும் போதோ, இன்னைக்கு நான் சும்மா விளையாட்டுக்கு தான் கவர்மெண்ட் வேலை வாங்கி காட்டுன்னு சொன்னேன், அதெல்லாம் அப்படியே மறந்துடுன்னு சொல்ல, இதை நம்ம ஹீரோ எப்படி புரிஞ்சுக்கிறாருன்னா, நமக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கலனா கூட வீட்டுல இந்த திவ்யா பொண்ணு அவங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி நம்மள கல்யாணம் பண்ணிப்பான்ற மாதிரியும் புரிஞ்சுக்கிறாரு. இப்படி ஒரு வேலையில ஹீரோ தம்பி லவ் பண்ணிட்டு இருப்பார்ல அந்த பொண்ணு, அவங்களும் ஹீரோ தம்பிக்கு கால் பண்ணி, நானும் உனக்கு நிறைய டைம் கொடுத்து பார்த்தேன், ஆனா இதுக்கு மேல சமாளிக்க முடியல, எங்க வீட்டுல எனக்கு ஒரு பையன் பார்த்திருக்காங்கன்ற ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு அவங்க போனை கட் பண்ண. இதுல அவரு இன்னும் கோவப்படுறாரு. அதே வேலையில ஹீரோ வீட்டுல இருக்கும் போதோ அவனோட அண்ணிகளும் வீட்டுல இருக்க லேடிஸ் எல்லாம் வந்து, உன் ஆளு திவ்யாவை யாரோ பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க போல, ஏதோ மனோகர்னு சொல்லி ஒருத்தன் கவர்மெண்ட் ஜாபா, பொண்ணு பார்த்த உடனே நிச்சயமும் பண்ணிட்டாங்களாம், நீ என்னன்னா இன்னும் திவ்யாவை நம்பிக்கிட்டு அவ உன்னை லவ் பண்றான்னு நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஆனா ஹீரோ அப்ப கூட விட்டு கொடுக்காம, திவ்யாக்கு அவங்க அப்பானா ரொம்ப பிடிக்கும், அப்பா கோச்சிக்க போறாருன்னு சொல்லிதான் பொண்ணு பார்க்க வர சொல்லிருப்பா அப்படின்னு சொல்ல, தம்பி நீ எல்லாத்தையும் மனசுல நினைச்சுக்கிட்டா வேலைக்கு ஆகாது, 2ல 1 அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு நீ என்ன லவ் பண்றியா இல்லையான்னு கேட்டுட்டு வா அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. ஹீரோக்கும் இப்ப வேற வழி தெரியல. அவரும் நேரா நம்ம திவ்யா வந்து பாக்கலான்னு வராரு. ஆனா அங்க திவ்யாவோட வீட்டு வாசல்ல ஒரு பிணம் இருக்குங்க. நம்ம திவ்யாவோட பாட்டி இறந்திருக்காங்க போல. இந்த நேரத்துல இந்த விஷயத்த எப்படி கேட்க முடியும், அதனால அதை கேட்காம உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிறாரு. ஒரு வாரம் வரைக்குமே இதை கேட்காம அப்படியே கேஷுவலா விட்டுட. அப்பதான் ஒரு நாள் நம்ம ஹீரோவுடைய வீட்டுல ஹீரோ அப்பா இருக்காருல, அவரு ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு. அதாவது நம்ம ஹீரோ நாராயணனுடைய தம்பி இருக்கான்ல, அவனுடைய போன்ல நம்ம திவ்யாக்கு இப்போ நிச்சயிக்கப்பட்ட மாப்பிள்ளையோடைய நம்பர் இருக்குங்க. இது எப்படிடா உன்கிட்ட வந்தது, உனக்கும் திவ்யாக்கு நிச்சயிக்கப்பட்ட மாப்பிள்ளைக்கும் என்ன தொடர்புன்னு கேட்கும் போதுதான் நம்ம ஹீரோ தம்பி ஒரு விஷயத்த சொல்றான். அதாவது கொஞ்ச
கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் காதலிக்கிற ஒரு பொண்ணை பொண்ணு பாக்குறதுக்கு மனோகர்ன்ற ஒரு பையன் வந்திருந்தான். கவர்மெண்ட் எம்ப்ளாயியா. அவன் எப்படின்னா அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணிக்கணும்னு ஒத்த கால்ல நின்னா. அவன் கிட்ட ரொம்ப கெஞ்சி என் காதலிய விட்டு அவ எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான் வேணும்னு சொல்லி இங்க ஒருத்தர் இருக்காரு, அவரோட பொண்ணை கத்திக்கோ அப்படின்னு நான் தான் இந்த திவ்யாவை அந்த மனோகர் கிட்ட கோத்து விட்டேன் அப்படின்னு சொல்ல குடும்பமே அங்க ஷாக் ஆகி எதுக்குடா இப்படி பண்ணனு கேட்கும் போதோ, ஆமா நானும் இந்த வீட்டுல ஒருத்தன் இருக்கன்னு எல்லாமே மறந்துடுறீங்க, எல்லாத்தையும் இவனுக்கே தூக்கி கொடுக்குறீங்க, இவன் கல்யாணத்துக்காக என்னோட காதலை இழக்க சொல்றீங்களா, எனக்கு என் காதல் தான் முக்கியம், இன்னைக்காச்சும் என் காதலை பத்தி என்கிட்ட எதனா கேட்டிருக்கீங்களான்ற மாதிரிலாம் சொல்ல வீட்டுல இருக்க பெரியவங்களும் ஷாக் ஆகுறாங்க. நீயும் எங்களுக்கு இவன் அளவுக்கு முக்கியமான பையன் தானடான்னு சொன்னாலும் தம்பியால ஏத்துக்க முடியல. உடனே ஹீரோ தான் தம்பிய கன்வின்ஸ் பண்ணி இதுதான் உனக்கு பிரச்சனையா, சரி ஓகே நீ காதலிக்கிற பொண்ணோட போன் நம்பரை கொடுன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கும் கால் பண்ணி என் தம்பிக்கு கல்யாணம் நடக்க போகுது, அது உன் கூட எங்க அப்பா அம்மாவை பேச சொல்றேன்னு சொல்லி இப்பதான் அப்பா அம்மா கிட்டையும் போன் எல்லாம் கொடுத்து தம்பி கல்யாண விஷயமா பேச வைக்கிறாரு. தன்னுடைய தம்பிக்கும் அவரு என்கேஜ்மெண்ட்டை முடிக்கிறாரு. இப்படி ஒரு வேலையில தான் திவ்யா கிட்ட இப்பயாச்சும் ப்ரப்போஸ் பண்ணணும்னு சொல்லி நம்ம ஹீரோ திவ்யாவோட ஆபீஸ தேடி வராரு. அவங்களுமே ரொம்ப கேஷுவலா ஏய் என்ன 3 நாளா ஆளையே பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி கேட்க, எங்க வீட்ல நம்மளோட விஷயங்களை புரிஞ்சிக்காம ப்ரூஃப் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, நீங்க என்ன காதலிக்கிறீங்க தானே, அதை நம்ம 2 பேரே போயிட்டு வீட்டுல சொல்லிடலாம், முறைப்படி எங்க வீட்டுல வந்து உங்க வீட்டுல பொண்ணு கேட்பாங்க, உங்களுக்கு தான் கவர்மெண்ட் வேலை கூட முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டீங்களே அப்படின்ற மாதிரி கேட்க அங்க திவ்யாவும் ஷாக் ஆகுறாங்க. என்ன நாராயணன் சொல்றீங்க, ஏதோ பஸ்ல பார்த்தும் பேசணும் பழகணும், ஒரு ஃப்ரெண்டுன்னு நினைச்சா காதல் கிதல்னு சொல்றீங்க, எனக்கு உங்க மேல சத்தியமா இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு சொல்ல, எங்க பொய் சொல்றீங்களா, சும்மா நடிக்கிறீங்க தானே, உங்க கண்ணுல நான் நிறைய காதலை பார்த்திருக்கேன், உங்க பேச்சுல எல்லாத்துலயும் காதல் தெரிஞ்சிருக்கு, யாருக்கிட்டையும் பேசாத நீங்க பஸ்ல உங்க பக்கத்துல உட்கார வச்சு என்ன பேசுனீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம், அதுக்கு நட்புன்னு அர்த்தம் நாராயணன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டு அங்க வர பஸ்லயும் ஏறாங்க. இது நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போடுதுங்க. ஹீரோவும் ஒரு குழப்பத்தோடைய தன்னுடைய வீட்டுக்கு வர வீட்டுல இருக்கிற அவனுடைய அப்பா அம்மா சொந்த பந்தங்கள்லாம் என்ன நாராயணா திவ்யா கிட்ட சொல்லிட்டியா, உன் ஓகே ஆயிடுச்சா, ஒரே மேடையில தம்பியோட சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்க, அப்பதான் திவ்யாவுமே என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டா, ஆனா அவ கண்ணுல இன்னமும் காதல் தெரியுது, அவ இன்னும் என்ன காதலிச்சுக்கிட்டு தான் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. வீட்டுல இருக்கவங்களுக்கு இது ஷாக் ஆகுது. அப்பதான் வீட்டுல இருக்கிற அவனோட கசின் தம்பியுமே, ஆனா நீ தானா திவ்யாவை காதலிக்கிறதா மனசுக்குள்ள கனவு கண்டுட்டு இருக்க, அந்த பொண்ணுலாம் உன்னை காதலிக்கவே இல்லனான்னு சொல்ல அந்த தம்பியும் போட்டு நம்ம ஹீரோ அடிச்சுட்டு, இப்படிலாம் சொல்லாதீங்க, திவ்யா என்ன காதலிக்கிறா, அதை வெளியே சொல்ல மாட்டா, அவ வீட்டுல ஏதோ பிரச்சனை, அவங்க அப்பாக்கு அது சரிப்பட்டு வரல போல இருக்கு, சும்மா திவ்யா காதலிக்கிறன்னு சொல்லாதீங்கன்னு சொல்லி அதையே சொல்லி ஒரு மாதிரி பிஹேவ் பண்றாரு. ஹீரோவுடைய பிஹேவியரை பார்த்து அங்க இருக்கவங்க எல்லாம் அந்த பொண்ணு வேணான்னு சொன்ன உடனே இவன் மனதளவுல பாதிக்கப்பட்டான் போல இருக்குன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப அடுத்த நாளும் அதே பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம ஹீரோ வர, ஆனா திவ்யாவுடைய நடவடிக்கைகள் இன்னும் மோசமா இருக்கு, இதுக்கு பின்னாடியும் என் பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்தனா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன், எதுக்கு என்ன இப்படி கஷ்டப்படுத்துற, ஏதோ ஃப்ரெண்டுன்னு உங்ககிட்ட பேசினா அருவருப்பா இருக்கு உன்னை பாக்குறதுக்கு, இங்க இருந்து போன்னு சொல்ல அதை மீறியும் நம்ம ஹீரோ பஸ்ல ஏறப்போ அந்த பஸ்ஸுக்குள்ள வச்சு அவரை அசிங்கமா திட்டுறாங்க. அதுல அவர் சுக்குநூறா உடஞ்சி அழுதுகிட்டே அங்க இருந்து போறாரு. அவரு உறைஞ்சு போய் ஒரு இடத்துலயே உக்காந்துறாரு. அதை பாக்குற ஹீரோயினுக்கும் ஒரு மாதிரி ஆகுதுங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்குங்க. அது என்னன்னு காட்டுறாங்க. ஆக்சுவலி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம திவ்யாவுக்குமே ஹீரோவை பிடிச்சிருக்கோங்க. ஆமாங்க, அவங்க வீட்டுல ஒரு கண்ணாடி முன்னாடி நின்னு, டேய் நாராயணன் இவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐயோ இப்படி சொன்னா ரொம்ப கேவலமா இருக்கே, எப்படி அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்றது, சரி நாளைக்கு பஸ்ல இருக்கும் போது சொல்லிட வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரியும் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோயினுடைய அப்பா வராரு. அவரு வாயை பொழந்துகிட்டு, கண்ணு உனக்கு ஒரு நல்ல சம்பந்தம் வந்திருக்குமா, மாப்பிள்ளை வீட்லயும் கவர்மெண்ட் வேலைன்னு சொல்றாங்க, உடனே கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரியும் ஹீரோயினோட கண்ணத்தை தட்டிட்டு ஒரு இடத்துல வந்து உட்கார, அப்பதான் ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட வந்து, அப்பா நான் ஒரு பையனை காதலிக்கிறேன், அவ பேர் நாராயணன்னு சொல்றாங்க. பதிலுக்கு ஹீரோயினுடைய அப்பாவும், தெரியுமா ஊருக்காரங்க பஸ்ல நீ ஏதோ ஒரு பையனோட உட்காந்து பேசிட்டு போறதெல்லாம் பார்த்து என்கிட்ட சொன்னாங்க, ஆமாப்பா அந்த பையன் ரொம்ப நல்லவன், அவன் நல்லவன் கெட்டவன் இந்த சாதி அந்த சாதி எல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல, எனக்கு என்னோட கௌரவம் என்னோட பொண்ணும் தான் முக்கியம், ஊருக்குள்ள இருக்கிற 4 பேரு உன் பொண்ணு இப்படி ஒரு பையனை லவ் பண்றா பஸ்ல உட்காந்து பேசிக்கிட்டு போறான்ற மாதிரிலாம் புறம் பேசினாங்கல்ல, அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லியிருந்தா நான் இதை பத்தி யோசிச்சிருப்பேன், ஆனா நீ இப்ப வந்து சொல்ற, இப்ப நான் அந்த பையனுக்கு உன்னை கட்டி வைக்கிறேன்னா, இந்த ஆளோட பொண்ணு இந்த ஆள் பேச்ச மீறி ஒரு பையனை காதலிச்சிருக்கா, இவர் சொன்னும் கேட்காம அந்த பையன் தான் வேணும்னு அடம்பிடிச்சு இந்த ஆளு கௌரவத்தை கெடுக்கிற விதமா அந்த பையனோட ஓடி போக பாக்குறா, லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டான்னு என்னதான் எல்லாரும் கேவலமா பேசுவாங்க,
அப்படி ஒரு பேச்சு எனக்கு தேவையில்ல. அதனால நீ அந்த பையனை மறந்துடு. இதுக்கப்புறம் என்ன சொன்னாலும் என்னால ஒத்துக்க முடியாது. சரியா? நான் சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து எழுந்து போக திவ்யாவுக்கு அங்க ஒன்னும் புரியல. அப்பதான் திவ்யாவோட அப்பா கேசவ ரெட்டிய பாக்குறதுக்கு அந்த ஊர்ல இருக்கிற சில பேர் வராங்க. எங்க உங்க வீட்டு கண்ணுக்குட்டி எங்களோட வயல்ல வந்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு, ஒழுங்கா கட்டி போட மாட்டீங்களான்ற மாதிரி கேட்க கேசவ ரெட்டிக்கோ பயங்கர கோவம் வருது. அவங்க கிட்டயும் ஒரு 10,000 ரூபாய் நஷ்ட ஈடா கொடுத்துட்டு தன்னோட கண்ணுக்குட்டிக்கையும் கொல்லப்புறத்துல கட்டி போட்டுட்டு கழனி தண்ணியில விஷத்தை கொடுத்து கண்ணுக்குட்டிய போட்டு தள்ளான்னு வராரு. அத நம்ம திவ்யா வந்து தடுத்து நிப்பாட்டி, எப்பா ஏன்பா இப்படி சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன, நான் நீங்க சொன்ன மாப்பிளைய கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளவுதானே, நான் பண்ணிக்கிறேன்பா, எனக்கு அவன் வேணான்ற மாதிரி சொல்றாங்க. இப்படி சொன்னா பத்தாதுமா, சிரிச்சுக்கிட்டே சொல்லணும்ன்ற மாதிரி ஹீரோயினோட அப்பாவும் சிரிக்க சொல்ல அப்படி நம்ம ஹீரோயின் மனசுல கஷ்டத்தை வச்சுக்கிட்டு சிரிக்கிறாங்க. அப்படிதான் அவங்களுடைய என்கேஜ்மெண்ட்லயும் அவங்க சிரிச்சிருப்பாங்க. இப்ப அவங்க அப்பா சொன்ன மாப்பிள்ளையோட அவங்களுக்கு திருமணமும் முடிவாகுதுங்க. இந்த சம்பவத்தினாலதான் நம்ம ஹீரோ மேல இருக்கிற காதலை மறந்து இங்க நம்ம ஹீரோயின் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க. இருந்தும் நம்ம ஹீரோ இப்படி ஒரு உடஞ்சு போய் ஒரு ஓரத்துல உக்காண்டு இருக்கிறது அவங்களுக்கு ஹர்ட் ஆகுது. அப்பதான் ஹீரோ கிட்டயே வந்து, நீ இப்படி உடஞ்சு போய் உக்காராத, அது எனக்கு கஷ்டமா இருக்கு, நீ என்ன காதலிச்ச புரியுது, ஆனா நான் உன்னை காதலிக்கல, என்ன பண்ண முடியும் நாராயணன், நீ உன்னோட பழைய நிலைமைக்கு வரணும்ன்ற மாதிரி சொல்ல, இப்ப நீ பேசுறதுல கூட நிறைய ஃபேக்னஸ் இருக்கு, நான் உன்னை காதலிச்ச வண்டி, எனக்கு தெரியும் நீ எப்படி பேசுவ எப்படி பழகுவன்ட்டு, நீ இப்பயும் உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்க, நீ மனசை தொட்டு சொல்லு பார்க்கலாம், என காதலிக்கவே இல்லன்ட்டு எனக்கு தெரியும், உங்க அப்பா ஏதோ பிரச்சனை பண்றாரு, அதனால உனக்கு மனசுல இருக்கிறத சொல்ல முடியலன்ட்டு, ஆனா ஒரு வாட்டி எனக்கு கேட்கணும், அதை மட்டும் கேட்டா எனக்கு போதும், உண்மையாலேயே என்ன காதலிச்சா ஒரு வாட்டி அதை என்கிட்ட வெளிப்படுத்துன்ற மாதிரி அவர் மறுபடியும் சொல்ல, அவங்களுக்கும் மனசுக்குள்ள இருக்கிற காதல் அப்படியே வாய் வழியா வர மாதிரி சிச்சுவேஷன் வர அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினுடைய அப்பா வந்து நிக்கிறாரு. என்னம்மா என்ன இவன் கூட பேசிக்கிட்டு இருக்கன்ற மாதிரி கேட்க, ஒண்ணு இல்லப்பா கிளம்பலாமான்ற மாதிரி சொல்ல, இந்த பையன் யாரு, அதான் நான் சொன்னனே நாராயணன்ட்டு, ஓ அவனா, சரி வாமா போலான்ற மாதிரி ஹீரோயினை கூப்பிடுறாரு. உடனே நம்ம நாராயணன், அங்கிள் உங்க பொண்ணை மட்டும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, உங்க பொண்ணு நான் உசுருக்கு உசுரா காதலிக்கிறேன், அப்படி உங்க பொண்ணு என் கூட வந்தா அவளை நல்லபடியா பாத்துப்பேன்னு சொல்ல, என்னப்பா இப்படி கேக்குற, என் பொண்ணு உன்னை காதலிக்கலன்னு சொல்றாளேப்பா, ஐயோ அங்கிள் அவ சும்மா சொல்றா, உங்களுக்கு பயந்துக்குதுதான் இப்படி சொல்றா, உங்க பொண்ணு என்ன காதலிக்கிறான்னு சொல்ல, அப்படியா ரெண்டு பேரும் காதலிச்சிங்கன்னா எனக்கு ஓகே தான், நான் எதுக்கு தடுக்க போறேன்னு சொல்லி அவர் பொண்ணையும் பார்த்து முறைக்கிறாரு. உடனே நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்த்து, ஒரு வாட்டி மட்டும் என்ன காதலிக்கிற விஷயத்தை இங்க சொல்லு, உங்க அப்பாவும் சரின்னு தானே சொல்றாரு, எதுக்கு உள்ளுக்குள்ளேயே வச்சிருக்கன்ற மாதிரி மறுபடி கேட்க, ஆனா ஹீரோயினுக்கு அங்க மௌனம் மட்டுமே பதிலா இருக்க. இப்ப மறுபடியும் ஹீரோயின் ஆள் மனசுல இருக்கிற காதல சொல்லான்னு வராங்க. ஆனா அதுக்குள்ள அவங்க அப்பா நிப்பாட்டி, திவ்யா போலாமான்னு கேட்க ஹீரோ டென்ஷன் ஆகுறாரு. சார் அவளை பேச விடுங்க சார், ஏன் சார் அவளை நீங்க கண்ட்ரோல் பண்றீங்கன்ற மாதிரி ஹீரோ கோவப்பட, ஹீரோயினுடைய அப்பாவும், டேய் என்னடா ஓவரா பேசிக்கிட்டு இருக்க, அதான் என் பொண்ணுக்கு பிடிக்கலன்னு சொல்றால தள்ளி போடான்னு சொல்ல, ஹீரோக்கு கோவம் வந்து ஹீரோயினோட அப்பா சட்டைய பிடிக்கிறாரு. உடனே ஹீரோயினுக்கு கோவம் வந்து ஐயா எடுடான்னு சொல்லி ஹீரோவையும் ஒரு அரைஞ்சிட்டு அங்கிருந்து தன்னோட அப்பாவோட கிளம்புறாங்க. ஹீரோக்கு அங்க என்ன பண்றதுன்னு புரியலைங்க. அப்படி திவ்யா தான் அப்பாவோட போயிட்டு இருக்கும் போதோ ஒரு மொட்டை காட்டுல நம்ம திவ்யாவுடைய அப்பா வண்டியை நிப்பாட்டுறாரு. அப்படி நிப்பாட்டிட்டு அந்த காட்டுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் கூட்டிட்டு போறாருங்க. என்னாச்சுப்பா எதுக்கு இங்க கூட்டிட்டு வரீங்கன்ற மாதிரி கேட்க, ஏம்மா அந்த பையனை மறந்துட்ட, நான் சொல்ற பையனை கட்டிக்கிறேன்னு சொன்னியே, ஆனா அந்த பையன் வந்து பேசிட்டு இருக்கும் போதோ உன் மனசுக்குள்ள இருக்க காதல நான் மட்டும் தடுக்கலன்னா சொல்லிருப்பா போல இருக்கே, நீ இன்னும் அவனை மறக்கல அப்படின்னு சொல்லி கீழே ஒரு கல்லை எடுத்து தன்னோட மண்டையிலேயே அடிச்சுக்கிட்டு, நான் போய் சேர்ந்துடுறேன்ற மாதிரியும் ஹீரோயினுடைய அப்பா அந்த இடத்துல பிஹேவ் பண்றாரு. அதை பாக்குற ஹீரோயினுக்கும், ஏன்பா இப்படி கிறுக்குத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் தான் நீங்க சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, இப்படி பண்ணாதீங்கன்ற மாதிரி அழுக, இல்லம்மா எனக்கு உன் மேல நம்பிக்கையே இல்ல, நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்புறம் கூட அவன் தான் வேணும்னு ஓடி போயிட்டா, மாப்பிள்ளை வீட்டுல நான் என்ன பண்றது, அப்படி அந்த பையன் உன்னை என்ன பண்ணிட்டான், முத்தம் கொடுத்துட்டானா இல்ல உன்னை தொட்டுட்டானான்னு சொல்லி பொண்ணு கிட்ட பேச முடியாத வார்த்தைகள் எல்லாம் ஒரு பேச, இதுல திவ்யாக்கோ பயங்கர கோவம் வந்து, அப்பா அந்த கல்லை எடுத்து உங்க மண்டையை உடைச்சுக்கிட்டு இங்கேயே தயவு செஞ்சு இறந்துடுங்க, உங்க கூட வாழ்றதை விடவும் அந்த பையனோட வாழ்ந்தா சந்தோஷமா இருப்பேன், எனக்கு அவன் தான் வேணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்புறாங்க. இன்னும் கோவப்பட்டு தன்னோட பொண்ணையே அந்த அப்பா அசிங்கமான வார்த்தைகளை திட்டி நில்லுடின்னு சொல்லி அவர் கையில ஒரு கல் இருக்கும் பாத்தீங்களா, அதை எடுத்து தான் பொண்ணோட நெத்திலேயே அடிக்கிறாரு. அவங்க அங்கேயே மயங்கி விழ, அப்பயே சொன்னல அந்த பையன் வேணான்னு சொன்னல, என் பேச்ச மீறி அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க போனல, உனக்கு இதுதான் முடிவுன்னு சொல்ல, அப்ப அந்த நேரத்துல நம்ம ஹீரோ நாராயணன் அந்த இடத்துக்கு வராரு. ஒரு 1 கிலோமீட்டர் வரைக்கும் உள்ள நடந்து வரணும்ல, அவருமே டேய் என் திவ்யாவை விட்டுடுறா பைத்தியகாரா, டேய் இருறான்னு சொல்லி உள்ள வர, நீ வரத்துக்குள்ள என் பொண்ணு உசுரோட இருக்க மாட்டான்னு சொல்லி திவ்யாவோட அப்பா அந்த கல்லை வச்ச திவ்யாவோடைய மண்டையில அடிச்சு காயப்படுத்துறாரு. ஒரு கடத்துல ஹீரோவும் வந்து
திவ்யாவோட அப்பாவை தள்ளி விட்டுட்டு திவ்யாவை காப்பாத்தலான்னு போக ஆனா அதுக்குள்ள திவ்யா அங்க இறந்து போறாங்க. அவ்வளவுதாங்க. இப்ப நம்ம ஹீரோக்கு அங்க என்ன பண்றதுன்னு புரியல. திவ்யாவையும் கட்டி அணைச்சிக்கிட்டு அங்க திவ்யாவோட அப்பாவையும் எட்டி ஒண்ணு விட்டுட்டு இப்ப அவர் காதலையும் பறிகொடுத்ததுதான் ஓப்பனிங் சீன்ல ஒரு பஸ்ல வருவார்ல, அதே பஸ்ல இப்ப வந்துகிட்டு இருப்பாரு. இந்த பாரத்தோட நம்ம ஹீரோ அந்த பஸ்ல எந்த ஜன்னல் வழியா உக்காந்து திவ்யாவோட பேசியிருப்பாரோ அதே ஜன்னல் வழியா திவ்யாவை நினைச்சு அவரோட உயிரும் போற மாதிரி காட்டுறாங்க. அப்படி ஹீரோவும் இறந்து போக இந்த வழியோட இந்த படம் முடியுதுங்க. சோ இப்படி ஒரு கிளைமேக்ஸை பார்த்துதான் அந்த லேடி கொஞ்சம் டென்ஷன் ஆகி நம்ம திவ்யாவோட அப்பா மாதிரி நடிச்சவரை போட்டு பொழந்திருக்காங்க போல. சோ நீங்க இந்த படத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ so மச்.